ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இன்றைக்கி நிறைய சமயத்தில் வழிகாட்டுறோம், குறுக்கு வழிகளை காட்டுறோம், பசப்பு வழிகளை காட்டுறோம், ஏமாத்த வழிகளை காட்டுறோம், தந்திரமான வழிகளை காட்டுறோம், பசப்பு வழிகளை காட்டுறோம். நேரிய நல்ல வழிகளை காட்டுறோமா? நல்ல தலைவன் நல்ல வழிகளை, நேரிய வழிகளை கற்றுக் கொடுப்பான். ரெண்டு காரியம் இதில். ஒன்று, நல்லது எது நெறியதுன்னு அவனுக்கு தெரியணும், அவன் நடக்கணும், நடந்து வழிகாட்டணும். சாமுவேல் செய்கிறார். நேரிய வழிகளில் ஆண்டவரை விட்டு விலகாமல் அதனுடைய வார்த்தைகளை ஒருபோதும் தரையில் விழவிடாத ஆண்டவரை தாங்கி பிடிக்கிற ஒரு பெட்டகமாக சாமுவேல் ஆண்டுடைய வழிகளில் நடந்தார். அந்த வழிகளை மக்களுக்கு கற்றுத்தருகிறார். அந்த வழிகளில் மக்கள் நடக்க வற்புறுத்துகிறார், அவர்களை வழிநடக்க வைக்கிறார். அதுதான் இப்போ நம்ம நல்ல வழிகளை, நேரிய வழிகளை கற்றுத்தரணும். நான் மறைவர்களில் சொல்கிறது ரொம்ப சின்ன கருத்து தான். உங்கள் பையன் ஃபீல்டில் ஜெயிக்கணும்னா கிரிக்கெட் கற்றுக் கொடுங்க. உங்கள் பையன் தண்ணியில் ஜெயிக்கணும்னா நீச்சல் கற்றுக் கொடுங்க. உங்கள் பையன் ஆடிட்டோரியத்தில் ஜெயிக்கணும்னா மியூசிக் கற்றுக் கொடுங்க. உங்கள் பையன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஆண்டவரை கற்றுக் கொடுங்க. நிறைய சமயத்தில் மியூசிக்கு, சிலம்பாட்டம், ஜூடோ அல்லது பரதநாட்டியம் அல்லது செஸ்ஸு அல்லது நீச்சல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்போம், ஆண்டவரை கற்றுக் கொடுக்க மாட்டோம். இவன் எல்லாத்துலையும் ஜெயிப்பான், வாழ்க்கையில் தோற்றுருவான். என்ன பையன்? நம் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தால் அத்தனையும் ஜெயிப்பான். நம்ம சின்ன சின்ன காரணங்களை ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா, வாழ்க்கையை ஜெயிக்க கற்றுக் கொடுக்குறோமா? அதுதான் முக்கியம். நல்ல நேரிய வழிகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். சாமுவேல் அறிந்தார், இந்த நல்ல நேரிய வழி இது புரிஞ்சார். நான் கேரண்டி, இதுக்கு நான் கேரண்டி, நின்று நட, நான் நடந்தேன், நீ நடன்னு சொல்லி கொடுக்குறார். முடியும். அதுதான் முக்கியம். காந்தியடிகளை பார்க்குறதுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. நான் சொன்னான்னு தெரியல, காந்தியில் பார்க்க ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையன் ரொம்ப ஸ்வீட்டு சாப்பிட்றான், தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லி ஒரு 2 வார்த்தை சொல்லி திருத்துங்க பாபுஜின்றாரு. காந்தி பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. அம்மா போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வாங்கம்மாங்கிறாரு. போகிறாங்க. 2 வாரம் கழிச்சு அந்த பிர்லா மந்திருக்கு வராங்க. பாபுஜி பாபுஜி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தான்ல, என் பையன் வந்துட்டான், 2 வாரத்தை சொல்லுங்கள், ஏகப்பட்ட ஸ்வீட்டு சாப்பிட்றான், உடம்புக்கு நல்லதில்லை, வயிற்றில் பூச்சி, வயிற்று வலின்னு கஷ்டப்படுறான். வயசான அம்மா, படிப்பறிவில் அதிகம் இல்லாதம்மா, பாசம்மா, பாபுஜி சொன்னால் கேட்பான்னு சொல்கிறாங்க. இப்போ காந்திகள் சொல்கிறாரு, அறிவுரை சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு, அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாரு. அவனும் ஏற்றுக்கிறான். இனிமேல் சாக்லேட் சாப்பிட்றதையோ சர்க்கரை பொருட்களான இனிப்பை சாப்பிட்றத குறைச்சிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறான். அந்த அம்மா பையனை கூட்டிகிட்டு போகுது. ஒரு 2 நிமிஷம் வந்து திரும்பி வருது. பாபுஜி இதை ஏன் 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ பாபுஜி சொல்கிறார், காந்திகள் சொல்கிறாரு, நானும் ஸ்வீட் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நிறுத்த முடியுமான்னு யோசித்து பார்த்தேன், என்னால் முடிஞ்சது, அதனால் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னாராம். காந்தியினுடைய சுயசரித்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல தலைவன் தான் நல்வழிகளை அறிந்திருப்பான், முடியுமா என்று யோசித்து வாழ்ந்து பார்ப்பான், வாழ்ந்து காட்டிய பாதைகளில் மக்களை வழிநடத்துவான். நல்ல நேரிய வழிகளை நான் கற்றுக் கொடுப்பேன். அந்த ஓடோஸ் என்கின்ற டெரெக் என்கின்ற அந்த வழி என்பது வாழ்வின் நெறி. நல்ல நேரிய வழி ஆண்டவரின் வழி என்பதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்றால், அவன் கனடாவில் இருந்தாலும், ஜெர்மனியில் இருந்தாலும், அல்லது ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், அல்லது உகாண்டாவிலே தொழிற்சாலையுடைய மேனராக பணியாற்றினாலும் அவன் ஆண்டவரின் பிள்ளையாக வாழ்வான், வாழ்வை வெற்றி கொள்வான். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். அடுத்த வசனத்தை பார்ப்போமே. ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து, 24ஆம் வசனம் பாருங்கள். அது மட்டும்ன்றது என்னங்க? எக்ஸ்க்ளூசிவ், அவருக்கு மட்டுமாக வேண்டும். ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து வழிகளில் நடந்து, ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து. அதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குதுங்க. ஆண்டவருக்கு மட்டும், அந்த மட்டுன்றது ஒரு அட்வர்பாக இருக்குது. அட்வர்பாக ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து. எப்படி அஞ்சு நடந்து? ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சு நடந்து அந்த வார்த்தை அட்வர்பு. அந்த அட்வர்பு எபிரேய அட்வர்புக்கு அவ்வளோ மதிப்பு. நீ யாருக்கும் பயப்படக்கூடாது, அந்த பாகாலுக்கு, அந்த அஷராக்கு, அந்த பாரவோனுக்கு, அந்த மார்துக்கு, அந்த தாகோனுக்கு
யாருக்கும் பயப்பட, ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடக்கிறது என்பது எவ்விது பணிந்து நடப்பது. வார்த்தையை ஏற்கனவே பயன்படுத்திட்டாங்க. ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு மட்டும் பணிந்து நடந்து அவருடைய வழிகளில் வாழ்வாய் என்றாள். அது ரொம்ப முக்கியம். இதில் வந்து இந்த மட்டுன்ற வார்த்தைன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். 3 இளைஞர்கள் இருக்கிறாங்க. அரசன் சொல்கிறான், டேய் கிண்ணறம், எக்காலம், போர் முறை அல்லது வந்து குழல், யாழ் எல்லாம் இசைக்கிறவர்கள் இசைக்க, பாடற்குழு பாடல் பாட, அந்த பொற்சிலைக்கு வழிபாடு நடத்துவாங்க. இந்த ஊர் உலகம் எல்லாம் மண்டிட்டு வணங்கும். நீங்கள் 3 பேரும் வணங்குறீங்க, சித்ராக், மெஷாக், அப்தநேகோ. அப்படி இல்லைன்னா தீச்சூழலை தூக்கி போடுவோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இசைக்கிறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் வணங்கலை, அந்த ஊர் ஃபுல்லாக வணங்கி உயிரை பழச்சிக்கிச்சு. தூக்கி உலையில போடுங்கடா அப்படிங்கிறாங்க. உலையில போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறான் அரசன் போடுறத பற்றி, சாதாரணமாக அந்த நெருப்பு சோலையை சூடுபடுத்துகிற மாதிரி 7 மடங்கு அதிகமாக சூடுபடுத்து அப்படின்றாங்க. 7 மடங்காக சூடுபடுத்த சோலைக்குள்ளே இவங்களை தூக்கி போட போகிறாங்க. அப்போ அந்த 13 பசங்களில் ஒருத்தர் சொல்கிறான், அரசே நீங்கள் இது ஒன்று புரிஞ்சுக்குங்க, நாங்கள் வழிபடுகிற தெய்வம் தீச்சூழலிருந்து காக்க வல்லவர், எங்களை காப்பாற்றுவார். ஒரு வேளை தீச்சூழலில் காப்பாற்றப்பட்டது அவர் விருப்பம் இல்லை, நாங்கள் எரிஞ்சு சாகணும்னா கூட செத்து போக வழிய ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டோன்றாங்க. நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், சாகிறதான ரெடின்றாங்க. தூக்கி போடுறாங்க. என்னாச்சு? 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் அந்த செந்தணல் குளிர் நிழலாய் மாறுது. பாட்டு கிளாஸ் நடத்துகிறாங்க. பாட்டு கிளாஸ், கொயர் கிளாஸ் நடக்குது. ஆண்டவரை துதிக்கிற பாடலை பாடுறாங்க. அந்த பாடலை தான் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பாடுறோம் இல்லைங்களா? குருக்களாக நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த புகழ் பாடலை பாடுறோம். வானங்களே படைப்புகளே இந்த பாடலை பாடுறோம். பாட்டு கிளாஸ் நடத்தி ஆண்டவரை துதிக்கிறாங்க. அரசனுக்கு செய்தி போகுது. அரசு வந்து பார்க்குறான், இல்லை 3 பேரை தூக்கி போட்டு அங்கே 4 பேர் இருக்கிறாங்களேடா, அந்த 4வது ஆள் வானத்தவர் மாதிரி தெரியுதாடா. தூதரை அனுப்பி தன் சீடர்கள் தன் பிள்ளைகள் கருகி போக வண்ணம் காத்துக்கொள்கிற ஆண்டவர். அதான் அந்த அழகான ஒரு காட்சி. அழகான ஒரு காட்சி. இந்த இடத்துல ஆண்டவருக்கு மட்டும் தீச்சூளை போடுறியா, போட்டால் அந்த ஆண்டவர் காப்பாற்றுவார். ஒருவேளை ஆண்டவருக்கு நாங்கள் காப்பாற்றப்படுற சித்தம் இல்லைன்னா கூட செத்து போகும் வழியே அவனை விட்டு கொடுக்க மாட்டான் ஆண்டவரை. அந்த ஒரு வன்மையான ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். எவ்வளோ அழகான வாக்கியம் பாருங்கள். அதில் கதைகளாக வருகிறது. அந்த கதைகளுக்குள்ளாக இருக்கிற வீரிய வார்த்தைகள் நம்மை உசுப்பெத்துக்கிறது, நம்மை உரம்பட வைக்கிறது. அதான் இந்த செய்தி. ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி, ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சினால் யாருக்கும் பயப்பட மாட்டோம். யார்கிட்ட வேணாலும் துணிஞ்சு கேட்போம், யார்கிட்ட வேணாலும் தட்டி கேட்போம், எதை வேணாலும் துணிஞ்சு சொல்லுவோம். ஸோ எதாவது நினச்சிக்காரோ, இல்லை நான் பிற்பட முடியாது, ஆபத்து வருமோ. இந்த கவர்டிஸ் ப்ரூடன்ஸ் டோனி டிமர்லோ சொல்வார். டோனி டிமர்லோ ஒரு உலக புகழ்பெற்ற ஆன்மீக எழுத்தாளர் அழகாக சொல்லுவார், கவர்டிஸ் ப்ரூடன்ஸ் என்பது முன்மதி, கோழைத்தனமான முன்மதி, சந்தர்ப்பவாத முன்மதி, அல்லது பிழைத்துக் கொள்ளலாம் என்ற நப்பாசையோடு நயவஞ்சமாய் நீதியை விட்டு ஒளிந்து ஓடிக்கொள்கிற கோழைத்தனமான முன்மதி. கவர்டிஸ் ப்ரூடன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அதுதான் நம்ம நடக்குது. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்காதனால் கவர்டிஸ் ப்ரூடன்ஸ், கோழைத்தனமான முன்மதி. அது சாமி சொல்லலை, ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்தாள். அடுத்த வசனம் பாருங்க. உங்கள் முழு மனதோடு உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். இல்லை 2 வார்த்தை பயன்படுத்துகிறாரு. முழு மனதோடு முதலாவது வார்த்தை, 2வது உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்தால். 2 வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. நிறைய சொல்லலாம். வந்து முழு மனதோடு, நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். முழு மனதோடும், முழு ஆற்றோடும், முழு வலிமையோடும், இந்த முழுமையாக எங்கேயுமே பங்கு போடக்கூடாது. ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு. சாமி வந்து ரொம்ப பளிச்சுன்னு சொன்னார். இதுதான் செசாருக்குரியதை செசாருக்கு கொடு, ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு கொடு. ரொம்ப அழகாக சொல்கிறார். அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ். இங்கே இருக்கிறது அங்கே போகிறது, அங்கே தூக்கிறது, இங்கே போடுறது, நத்திங் டூயிங். இவருக்கு இது, அவருக்கு அதுனா அதுதான், இதுதான். நோ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் பிரிங்ஸ் கன்வீனியன்ஸ், கன்வீனியன்ஸ் பிரிங்ஸ் கரப்ஷன். ஆண்டவரை செல்லரித்து போகிற கரையானை போல பக்தியை, ஒழுக்கத்தை, நேரியவரை நிறுத்து போக செய்வோம். அதான் வந்து அப்போ உண்மையாகவே முழு மனதோடு உண்மையாக ஊழியம் புரிந்தாள். ரொம்ப அழகான வார்த்தை. அந்த முழு மனதோடு இருப்பதற்கு நான் நிறைய பேசிட்டோம், நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ ஒரு வழக்கம் சொல்கிறோம், உண்மையாகவே. அது வந்து சின்சியர்லி யூ ஷுட் லவ் த லார்ட். ஆண்டவருக்கு சின்சியராக பணி செய்யணும் அப்படிம்பாங்க. எனக்கு வந்து சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையில் அந்த சின்ன செய்தியை படிக்கும்போது அந்த சின்சியாரிட்டிக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சது. அது வந்து ரொம்ப வியப்பாகவும் இருந்துச்சு, மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. சினே சேரா அப்படின்றாங்க. சின்சியர் அந்த வார்த்தை 2 லத்தீன் மொழிகள் வார்த்தைகள்லேருந்து வருகிறது. சினேனா வித்தவுட்டு, சேரானாக்க வேக்ஸ். என்னடா அது சின்சியர்னாக்க வித்தவுட் வேக்ஸ்னு மீனிங் வருது, என்ன அர்த்தம்னு துருவி பார்த்தேன். சொல்கிறாங்க, பழங்காலத்தில் உலக புகழ்பெற்ற படங்கள் வந்து மில்லியன் கணக்கில் விற்பாங்களாம். 10,000
மில்லியன் 20,000 மில்லியனுக்கு விற்பாங்களாம். உலக புகழ்பெற்ற பெரினி, அப்புறமேட்டு வந்து மைக்கேல் ஆஞ்சலோ அல்லது லியோனார்டோ வின்சி, அவங்க படம்லாம் வந்து மில்லியன் கணக்கில் விற்பாங்களாம். அதனால் என்ன பண்ணுவாங்களாம், அப்படி பழைய படத்தில் எதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க, விலைக்கு போகாது. அந்த சமயத்தில் அந்த படத்தை லைட்டாக டச்சப் பண்ணி ரிப்பேர் பண்ணிவிட்டு தூசு தொடச்சி விட்டு அது மேலே மெழுகு போட்டு பூசி அப்படி பாலிஷாக வச்சுக்குவாங்களாம். இந்த படம் வாங்க வரவன் அந்த படத்தை பார்த்துட்டு இது உண்மையான படமான்றதுக்கு சுடு வெயிலில் போய் வைப்பானான். அந்த வெளுக்கு அப்படி உருகிருமா. ஏன்டா அப்படி மோசமான இதிலடா ஒரிஜினல் இடத்துக்கு அனுப்பிடுவாங்களாம். சினேச்சேரா, சின்சியர்னாக்க வித்தவுட் வேக்ஸ். நாம் வாழ்க்கையில், பேச்சில், நடத்தையில், நெறியில் வேக்ஸிங் இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஆப்பிள் படத்தில் வேக்ஸ் தரதுக்குள்ள சின்சியர் இல்லாத அந்த தான் வருது. ஆப்பிளில் வேக்ஸ் சேர்ப்பாங்க, கழுவி தோட செதுக்கி சாப்பிடுங்கன்றாங்க. இயற்கையாக கொடுத்த ஆண்டவரின் அற்புதமான அந்த ஆப்பிளில் வேக்ஸ் போட்டு விற்கிறாங்க. சினேச்சேரா, அதுதான் உண்மையாகவே அந்த சின்சியர் ஹார்ட். அது ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தை உண்மையாக வழிபட்டோம்னாக்க நம்முடைய வழிபாடு, நம்முடைய இறைப்பணி, நம்முடைய தூது பணி உண்மையாக இருக்கணும். ட்ரூத்ஃபுல்லாக ரொம்ப அழகான வார்த்தை. எம்மெத்துன்ற இப்ரேய சொல்லுக்கு வந்து உண்மை என்பது பொருள். சின்சியர் தமிழில் மொழிபெயர்க்கிறோம், இங்கே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோம், நேரிய உண்மையான தமிழில் மொழிபெயர்க்கிறோம். அதாவது ரொம்ப அழகான வார்த்தை. உண்மையாக வழிபடணும். நோ வேக்சிங். அவர் உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள். இதுதான் வந்து அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு பிரிட்ஜ் போடுறாங்க. இந்த சாமி உனக்கு வல்ல செயல்கள் செய்வார். எப்படி? அன்றைக்கு செய்தது போல் இன்றைக்கு செய்வார். பபிலோனிய அடிமைத்தனம் 537ஆம் ஆண்டு நாடு அழிக்கப்பட்டது. 537 மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். கண்கள் பிடிக்கப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு 800 மைல்கள் இழுத்துச் செல்லப்பட்டு அந்நிய நாட்டில் அகதிகளாய் வாழ்கிறார்கள். அந்த மக்கள் திரும்பி வரும்போது என்ன சொல்கிறாங்க? உங்களை மீட்க ஆண்டவர் வருவார், உங்களை மீண்டும் இந்த இடத்தில் அழைத்து செல்வார். அன்று பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எக்ஸோடஸை நடத்தி காமிச்சார். ஒரு விடுதலை பயணத்தை மோசடி கிடைத்தார். இன்றைக்கு அதே பயணம் வரும், அதே ஒரு எக்ஸோடஸ். இந்த எக்ஸோடஸ் எக்ஸோடஸ் ஆர் நியூ எக்ஸோடஸ் என்று சொன்னார்கள். அங்கே வந்து எக்ஸோடஸ், இங்கே எக்ஸோடஸ் ஆர் எக்ஸோடஸ் என்று சொன்னாங்க. அங்கே வந்து படைப்பு, உங்கள் வாழ்வு புதுமையாய் ஆண்டவர் படைத்தார் என்று தொடக்கத்தில் சொல்லப்பட்டது. இங்கே புது படைப்பாக மாறுவீங்க, நியூ கிரியேஷன். அதான் இறைவாக்கள் அழகாக வந்து பழைய வரலாற்றையும் புதிய வரலாற்றையும் இணைத்து, பழைய விடுதலை பயணம், புதிய விடுதலை பயணம், பழைய படைப்பு, புதிய படைப்பு என்று அழகான ஒரு இலக்கிய பாணியை வகுத்து வச்சாங்க. சாம்பிலிருந்து ஆரம்பிக்குது, தமிழ்லேருந்து ஆரம்பிக்குது. அதான் சொல்கிறாரு, கடவுள் உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அதுக்கு அடுத்த வசனம் வந்து, அவர் செய்த மகத்தான செயல்களை மறந்து விடாது. பரக்கி நப்சி எத்துனாய் பேக்கோல் கெரபா எத்சம் கத்சோ. பரக்கி நப்சி எதுனாய் பேக்கோல் கெரபா எத்சம் கத்சோ. நெஞ்சே நீ ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. அதில் இந்த அடுத்த வசனம், அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாத. ரொம்ப ரொம்ப அழகான வசனம். அவரை மறந்துடாத, அவருடைய செயல்களை மறந்து விடாத. அதான் முக்கியம். இது அருமையான வசனம். இந்த வசனம் அருமையான வசனம். அவர் நமக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள். ஒரு முறை என்னுடைய சகோதரன் பிஇ படித்து முடித்தார். நல்ல படிப்பு, நல்ல புத்திசாலி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நல்ல ஒரு தரமான கல்லூரி. வேலை கிடைப்பது அந்த காலத்தில் சற்று கடினமாக இருந்தது. ஒரு நாள் செவப்பட்டில் நான் சின்ன சாமியாக இருந்தேன். வீட்டுக்கு ஏதோ டாக்குமெண்ட் எடுக்கணும்னு போனேன். தம்பி அப்போ பிஇ முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கிட்டு வேலைக்காக தவிர்த்திருந்த காலத்தில் ஒரு சாதாரண கிரெயின் கம்பெனியில் எடுபடியாக வேலை செஞ்சுருந்தார். ஒரு 7,000-8,000 ரூபாய் சம்பளம் வந்தது அந்த சமயத்தில். நான் வீட்டுக்கு போனப்போ தட்டில் சாப்பாடு இருக்குது டேபிளில். இவன் டேபிளுக்கும் அந்த முதல் ரூமுடைய வாசப்படிக்கணும்ல அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி பேண்ட்டெல்லாம் அப்படி உப்பு பூத்து போயிருக்குது. அந்த வச்சு இந்த டூல்ஸு, அந்த ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அப்படி சதுரி கிடக்குது. வந்தவன் அப்படியே அசதியில் படுத்து தூங்கிடான். சாப்பிடணும் மனசுலாம் தூக்குறான். பார்த்தோன்னே கண்ணு கலங்குனுச்சு. விளங்கிட்டு தட்டி எழுப்பி முகம் கழிச்சு சாப்பிட்றான்னு சொல்லி சாப்பிட வச்சேன். சாப்பிடும்போது ஒரு ஆசையாக ஒருத்த கேட்டேன், இவ்வளோ கஷ்டப்படுறிய வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு கேட்டேன். எனக்கு தம்பி சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. அண்ணா, பின்றது ஒரு செங்கடல் மாதிரி, அதையே கடந்துட்டேன். வேலை கிடைக்கிறது ஒரு யோர்தான் மாதிரி, ஈஸியாக கடப்பண்ணான்னா. தம்பி இன்றைக்கி நல்லா வச்சுருக்கிறார். கடவுள் செய்த மாபெரும் செயல்களை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சி பார்க்கணும். எவ்வளோ காரியத்தை, எத்தனை செங்கடலுங்க, எத்தனை யோர்தனை கடத்தி வச்சார், எத்தனை எரிக்கும் பதில் அப்படி கண்ணை மறைச்சி நின்றுச்சு. ஜெபிச்சு ஜெயிக்கலையா? இன்றைக்கி பயப்படக்கூடாது. நினச்சி பார்க்கணும். அந்த எரிக்கோ மதில்
அந்த செங்கடல், அந்த யோர்தான் அத்தனையும் தட்டி தூக்கின ஆண்டவர் இன்னைக்கு உன்னை தூக்கி நிறுத்துவார்னு நினைக்கணும். பயப்படவே மாட்டோம். அதை நினைத்து பாருங்கள். அந்த எபிரேய மொழியில் வருகிற அந்த ஜக்கார் நினைத்து பாருங்கள். நினைவு கூறுதல் என்பது அவ்வளோ ஆழமான வார்த்தை. அதான் என்னைக்கும் அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. அடுத்த வசனம் பாருங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து தீமை செய்தால் நீங்களும் உங்கள் அரசனும் அழிந்து விடுவீர்கள். இதில் ஒரு வரலாற்று இணைச்சற்று நூலாசிரியர் ஒரு பொடி வைக்கிறான்னு சொன்னார் இல்லைங்களா? சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் தொடர்ந்து தீமை செய்தால், நீங்கள் ஒரு வேளை கான்ஸ்டன்ட்லி ஈவில் வேஸ், கான்ஸ்டன்ட்லி தப்பு தான் பண்ணுவீங்கன்னு செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் அரசனும். அரசனுக்கு தான் ஆபத்து. அவன் ஒன்றும் பெரிய இது கிடையாது, கொம்பு கிடையாது, அவனையும் தட்டி தூக்குவேன். தப்பு பண்ணால் எல்லாரும் நம்ம ஈக்குவல் தான். எ கிங் இஸ் நத்திங் பட் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவல்ஸ். அதுதான் கடவுள் அந்த முடியாட்சி எதிர்ப்பு தத்துவத்தை அழகப்படி உள்ள சொல்லிக்கிட்டே வராரு. முடியாட்சியுடைய வரையறையை சொல்லிக்கிட்டே வராரு. நீங்களும் உன் அரசனும் அழிவீர்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பானா அது யாராக இருந்தாலும். அதனால தான் நாத்தான் போய் தாவீது சொன்னார், யூ ஆர் தட் மேன் அப்படின்னார். எலியா இறைவாக்கின போய் ஆகாசத்தை சொல்லி, எந்த இடத்துல நாபோத்துடைய ரத்தத்தை சிந்தனையோ அதே இடத்துல நாய் வந்து ஒரு ரத்தத்தை நக்கும்டா பாரு அப்படின்னார். அரசன்னா ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆள்பவனும் ஆட்சி புரிபவனும் பணம் படைத்தவனும் பதவியில் இருப்பவனும் பெரியவன் கிடையாது. ஆண்டுமாக எல்லாரும் சமந்தான். அதுதான் வீடியோ ஒரு சமத்துவ நீதிவைய சமூக நீதி அவ்வளோ அழகாக படம் பிடிச்சு காமிக்கும். ஆள்பவனுக்கும் பட்டம் படித்தவனுக்கும் பணம் வைத்தவனுக்கும் ஒரு நீதி என்றும், பகடை கைகளால் சுரண்டப்படுகிற ஏழை வர்க்கத்துக்கு ஒரு நீதி என்றும் சொல்கிற நீதி விழி நீதி அல்ல. இது எந்த நீதியும் கடந்த ஒரு சமத்துவ நீதி, சமூக நீதி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இந்த 25 வசனங்கள் அவ்வளோ அழகான மணிமணியான வார்த்தைகள், மணிமணியான இறையியல், மணிமணியான உள்ளத்தை உழுக்குகிற, நம்முடைய வாழ்வை தட்டி நம்மளை யோசிக்க வைக்கிற, அதே சமயத்தில் நம்மை ஆற்றுப்படுத்துகிற அழகான வசனங்களை நம்ம வாசிக்கணும். கூர்ந்து வாசிக்கணும். அந்த வாசிக்கும் வார்த்தையில் அதை சுவாசிக்கணும். நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 12ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பிரிவின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 12. அப்போது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவருக்கும் கூறியது, நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தின்படி நடந்து உங்கள் குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்காக ஓர் அரசனை ஏற்படுத்தினேன். இதோ ஓர் அரசர், இவர் உங்களை வழிநடத்துவார். எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது. என் புதல்வர்தாம் இருக்கின்றனர். என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழிநடத்தியிருக்கிறேன். இப்போது நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஆண்டவர் முன்பும் அவர் திருப்பொழிவு செய்தவர் முன்பும் என் மீது குற்றம் சாட்ட முடியுமா? யாருடைய மாட்டையாவது நான் எடுத்துக்கொண்டேனா? யாருடைய கழுதையையாவது நான் எடுத்துக்கொண்டேனா? யாரையாவது நான் ஏமாற்றினேனா? யாரையாவது நான் ஒடுக்கினேனா? யாரிடமிருந்தாவது கையோட்டு பெற்று நான் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா? சொல்லுங்கள், நான் திருப்பி தந்து விடுகிறேன். அதற்கு அவர்கள், நீர் எங்களை ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கையோட்டு எதுவும் யாரிடமும் பெறவில்லை என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி, அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி. அதற்கு அவர்கள், அவரே சாட்சி என்றார்கள். மீண்டும் சாமுவேல் மக்களிடம் கூறியது, ஆண்டவர்தாம் மோசேயையும் ஆரோனையும் நியமித்து உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டினின்று கொண்டு வந்தார். ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன். யாக்கோபு எகிப்துக்கு சென்ற பின் உங்கள் மூதாதையர் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட போது அவர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் மூதாதையரை எகிப்து நின்று கொண்டு வந்து இவ்விடத்தில் குடியேறச் செய்தனர். உங்கள் மூதாதையர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தபோது அவர் அவர்களை ஆசோரின் படைத்தலைவன் சீசராவின் கையிலும்
பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபு அரசரின் கையிலும் விட்டுவிட்டார். இவர்கள் அவர்களோடு போரிட்டனர். அவர்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு, நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம், பாகால்களையும் அஸ்தரோத்துகளையும் வழிபட்டு பாவம் செய்துள்ளோம். இப்போது எங்களை எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும், நாங்கள் உம்மையே வழிபடுவோம் என்றனர். ஆண்டவர் எருபாகால், பேதான், இப்தாகு, சாமுவேல் ஆகியோரை அனுப்பி, சுற்றிலும் இருந்த உங்கள் எதிரிகளின் கையினின்று உங்களை விடுவித்தார். நீங்களும் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள். அம்மோனிய அரசன் நாகாசு உங்களை எதிர்த்து வருவதை கண்டபொழுது நீங்கள், இல்லை, எங்களை அரசாள எங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று என்னிடம் கூறினீர்கள். இதோ நீங்கள் விரும்பி தேர்ந்து கொண்ட அரசர். நீங்கள் வேண்டியவாறு உங்களை ஆள ஆண்டவர் ஓர் அரசரை தந்துள்ளார். நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றுபவராக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவர் தம் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவித்தால் ஆண்டவரின் கை உங்கள் மூதாதையருக்கு எதிராக இருந்தது போல் உங்களுக்கும் எதிராகவும் இருக்கும். இப்பொழுது ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யவிருக்கும் மாபெரும் நிகழ்ச்சியை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுவடை அன்றோ? இடியும் மழையும் அனுப்பும்படி நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன். உங்களுக்காக ஓர் அரசனை கேட்டது ஆண்டவர் கண்முன் நீங்கள் செய்த மாபெரும் குற்றம் என்பதை இதனால் நீங்கள் கண்டுணர்வீர்கள். சாமுவேல் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார். மக்கள் அனைவரும் ஆண்டவரிடமும் சாமுவேலிடமும் மிகுந்த அச்சம் கொண்டனர். அனைத்து மக்களும் சாமுவேலை நோக்கி, நாங்கள் சாகா வண்ணம் உம் அடியார்களுக்காக உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடும். ஏனெனில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தோடும் எங்களுக்காக ஓர் அரசனை கேட்ட இந்த குற்றமும் சேர்ந்து கொண்டது என்றனர். பின் சாமுவேல் மக்களிடம் கூறியது, அஞ்ச வேண்டாம். நீங்கள் இக்குற்றங்களை எல்லாம் செய்திருப்பினும் ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல் அவரையே உங்கள் முழு மனத்தோடு வழிபடுங்கள். பயனற்ற, விடுவிக்க இயலாத சிலைகளை நாடிச் செல்ல வேண்டாம். அவை வீணே. தம் மாபெரும் பெயரின் பொருட்டு ஆண்டவர் தம் மக்களை புறக்கணிக்க மாட்டார். ஏனெனில் உங்களை தம் மக்களாக்க அவரே திருவுளம் கொண்டார். என்னை பொறுத்த மட்டில் உங்களுக்காக மன்றாடுவதை நிறுத்துவதனால் ஆண்டவருக்கு எதிராக புரியும் குற்றம் என்னை விட்டு விலகி இருக்கட்டும். நான் உங்களுக்கு நல்ல நேரிய வழிகளை கற்றுக் கொடுப்பேன். ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து உங்கள் முழு மனத்தோடு உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தீமை செய்தால் நீங்களும் உங்கள் அரசனும் அழிந்து விடுவீர்கள். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரு கரங்களுக்காக சவுல் ஆண்டோட முன்பாக இருந்து தள்ளிவிடப்பட்டார் என்று இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. த லைன்ஸ் ஆஃப் த பைபிள் திரும்ப திரும்ப ஆணி அடித்து மக்கள் மனதில் பதிகிற மாதிரி இந்த சவுல் ஆண்டோடு தள்ளிப்படப்பட்டது. கடவுள் ஏதோ தன்னுடைய கௌரவ குறைச்சலாம் அவரை தள்ளலை. அவர் தொடர்ந்த தீமையினாலும் தொடர்ந்து கீழ்ப்படியாமலும் தன்னைத்தானே எக்ஸ்கரிமினேட் பண்ணுகிறார், தன்னைத்தானே புறந்தள்ளி கொண்டார் என்பதை தான் ஆசிரியர் அழகாய் சொல்ல ஆசைப்படுகிறார்.